ஹலோ வணக்கம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் ஸ்டாரி. ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து மாடு வந்து போரோ பண்ணோன்னு ஒரு பணக்கார வீட்டுக்கு போகிறாரு. அந்த டைமில் அந்த பணக்கார வீட்டில் வந்து நிறையா விருந்தாளிகள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அதனால் இவர் வந்து அந்த பணக்காரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்னத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே ஒரு ரியாக்ஷன் அங்கே கொடுக்குறாங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போனனால இந்த போயிட்டு மாடு கேட்க போனார்ல, இவரு என்ன பண்றாரு, போயிட்டு அந்த மாட போயிட்டு தூக்கி உரசி பார்த்துட்டு, அவரோட கொம்பெல்லாம் தடவி பட்டு இவரு சொல்றாரு, எனக்கு தெரியுது. நான் வந்து அப்புறமேல வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க என்ன கதைன்னா, அந்த பணக்காரருக்கும் தெரியாது இவரு என்னத்துக்கு வந்தாருன்னு. இவருக்குமே தெரியாது அந்த பணக்காரர் என்ன சொல்ல வந்தாருன்னு. இந்த கதை வந்து ஒரு சிம்பிளா, ஒரு கேஷுவலான கதை. நம்ம லைஃப்ல எப்பவுமே நடக்கிறது தான். விச் இஸ் லைக் ஓகே நான் அப்புறமேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயம். ஈகோ மீட்ஸ் ஈகோ. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்குவோம். தட் இஸ் ஹவ் ஈகோ ஒர்க்ஸ். ஸோ 2 பேருமே அவருக்குமே இவர் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு தெரியாது. ஆனா அந்த ஈகோ வந்து ஒட்டுக்காம எனக்கெல்லாம் தெரியும். இவருமே நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரிஞ்ச விஷயத்த தெரியும்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல விருப்பம் இல்லையா? சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிருங்க. ஸோ எதுக்கு வந்து ஒரு ஈகோக்கு இடம் கொடுத்துக்கிட்டு, ரைட்? தேங்க் யூ. பாய்.